Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட friends, relatives எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படினா செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இடையில கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியல. அந்த ரீசன் என்ன அப்படினு சொல்லிட்டு கம்யூனிட்டி டாப்ல நான் ஷேர் பண்ணிருந்தேன். அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலரா போட நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோஸ் அதாவது 2 to 3 வீடியோஸ் கண்டினியூஸா அடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாமே பழைய வீட்ல ஷூட் பண்ணது. புது வீடு வந்த பின்னாடி இன்னும் வீடியோஸ் எதுவும் எடுத்த பின்னாடி ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு 1-2 கட் பண்ணி போடுங்க. அது லைட்டாக கலர் மாறின பின்னாடி 2 சின்ன சைஸ் தக்காளியை அரைச்ச பேஸ்ட்டாக அதில் சேர்க்கலாம். அரைக்காமல் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டும் வதக்கிக்கலாம். நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த தக்காளி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து அந்த அரைச்சி சேர்க்கும்போது எந்த ஒரு ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அதுக்காக தான் தக்காளி லைட்டாக வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும் பொழுது டேஸ்ட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறதை விட. அதனால் நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பச்சை மிளகாய் 2 கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எண்ணெய் சேர்த்த பின்னாடியே நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் அது நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாறிடும். அதனால் நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கின பின்னாடி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவு தயிர் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனும் நல்லா வெந்துடும். இதில் நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக போன் இருக்கிற அளவு சிக்கனும் கொஞ்சம் போன்லெஸ்ஸும் மிக்ஸ்டாக சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த சிக்கனை அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடலாம். அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவு கலர் மாறி இருக்கு. அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். அடுத்து நார்மலாக நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன். இந்த ரெசிபி மெயினாக பெப்பர் ஃப்ரைங்கிறனால பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்த பின்னாடி அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த சிக்கனோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணணும். கலந்து பரட்டி விடணும் நல்லா. மசாலா எல்லாத்தையும் அந்த சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் அல்லது லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக அடி பிடிக்காமல் கிடைக்கும். நாங்கள் வீக்கெண்டில் மோஸ்ட்லி இந்த நான்வெஜ் கொஞ்சம் எடுத்து வெரைட்டியாக குக் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுவோம். இடையில கொஞ்ச நாள் எதுவும் பண்ண முடியல.
ஏன்னா வீடை ஷிஃப்ட் பண்ணி அது செட் ஆகி இடையில கொஞ்சம் நிறையா இஷ்யூ இருந்துச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியல. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சிக்கனை வேக வைக்கலாம். கொஞ்சம் வெந்த பின்னாடி 1 கப் அளவு, சின்ன கப்பில் 1 கப் அளவு தேங்காய் பால் அல்லது சின்ன டம்ளர் அளவு தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்த பின்னாடி மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா மசாலா மாதிரி கிடைக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். அந்த டைமில் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடியாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் மல்லித்தலை போட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.